மகிமையின் தேவன் அவர், மாட்சிமை உடையவர். அல்லேலூயா. மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன், கிருபை தருகிற தேவன், உயர்த்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். இம்மட்டும் உதவி இருக்கிறார், இனியும் அவர் உதவி செய்வார். அவருடைய இரத்தம் உங்க மேல இருக்கு, அவருடைய அடையாளம் உங்க மேல இருக்கு, அவருடைய கிருபை உங்க மேல இருக்கு, அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு, அவருடைய கரம் உங்க மேல இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தோல்வி அடைய மாட்டீர்கள், நீங்க குன்றி போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். நம்பிக்கையோட பாடுங்க. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட நம் தேவன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சத்தமா முழு பலத்தோடு உற்சாகமா. ஓ, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமனா, யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமனா, யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அவன் இரத்த கோட்டைக்குள்ளே சந்தர திக்கவரதியாத்தனம சகதனரியாந்தர தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை அக்கினியால் உங்க மேல இறங்கட்டும். அல்ல விட்டு கொடுத்து பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். Glory. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். சபரதனமா
மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே என்னை. அநாதி சிநேகத்தால் அந்த அன்பு பெரியது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஷதனரியந்தலரபா எந்த தீங்கு எந்த தீங்கு எந்த தீங்கு ஒரு நாள் உங்களை தீண்டால். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருத்தரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தெய்வீக பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வல்லமையான கேடகம் உங்களை காப்பதாக, உங்க குடும்பத்தை காப்பதாக, உங்க பிள்ளைகளை காப்பதாக, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் காப்பதாக. உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் அமைக்கப்படுவதாக. எங்கள் கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் துருகமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க இருக்கும்போது நாங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க இருக்கும்போது நாங்க ஏன் பயப்படணும்? நீங்க எல்லாவற்றுக்கும் பொறுப்பு ஆண்டவரே. இந்த வாரம் எங்க தேவைகளுக்கு நீர் பொறுப்பு ஆண்டவரே. எங்களுடைய சுகத்திற்கு நீர் பொறுப்பு ஆண்டவரே. எங்களுடைய பதில்களுக்கு நீர் பொறுப்பு ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியத்திற்கும் நீர் தான் பொறுப்பு ஆண்டவரே. எத்தனை பேர் கர்த்தரை அப்படி பார்த்து ஆராதிக்க விரும்புறீங்க? அவர் தகப்பனுக்கு தகப்பனானவர், தாய்க்கு தாயானவர், ஒரு மூத்த சகோதரனை போல உங்களை நேசித்து உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவர், உண்மையாய் உங்களை சிநேகிக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். என் தகப்பன் நீங்க தான்ப்பா. ஏற்ற வேலையில எல்லாத்தையும் நீங்க நேர்த்தியா செய்வீங்கப்பா. சங்கீதக்காரன் பாடுகிறார், கடல்ல இருக்கிற அந்த ஜீவராசிகள் அவர் தன்னுடைய கையை நீட்டும் போது வாங்கிக்கிடுமோ, கர்த்தர் அவைகளை திருப்தியாக்குகிறாராம். அப்ப அதுக்கே தெரியுது நமக்கு எப்போ கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறார். அப்பதான் என்ன செய்வார்? அப்ப கரெக்டா வந்து வாங்கிட்டு போயிருது. நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஆத்மா கிடையாது. ஆனா நமக்கு என்ன இருக்கு? ஆத்மா. நாம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய சாயலில். நாம எல்லாம் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை ஆராதிக்கிறோம். அப்ப இந்த வாரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? திங்கக்கிழமை என்ன கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா? செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும்னு தெரியுமா தெரியாதா? இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி பிளான் பண்ணி செய்யறோமோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமா நம்முடைய தேவன் திட்டமிட்டு செயல்படுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனையில நீங்க ஆராதித்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய நிலைமை ரொம்ப தாழ்வானதா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயம் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். தலை குனிஞ்சு போய் நீங்க வந்திருக்கலாம். கண்டிப்பா உங்க தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். இழந்து போய் வந்திருக்கலாம். எல்லாத்தையும் 2 மடங்கு திரும்ப உங்களுக்கு தருவார். தோல்வி அடைஞ்சு வந்திருக்கலாம். இந்த வாரத்தில் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லாம் அப்பாயிண்டட் டைம்ல நடக்கும். அந்தந்த நேரத்தில் நடக்கும். அதை நான் நம்புறேன்னு சொல்லி துதிங்க பார்க்கலாம். ஏசப்பா நீங்க எல்லாத்தையும் சரியா செய்வீங்கப்பா, நேர்த்தியா செய்வீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. எப்போதும் எவ்வேளையும்
உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. விசுவாசத்தோட சொல்லுங்க. எல்லாமே பார்த்து கொள்வி. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்பு மிக்கவர் மிகவும் பெரியவர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன், உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் உரிமையா என் தகப்பன் நீதானையா. உள்ளத்தின் ஆழத்தில் என் தகப்பன் நீதானையா. தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீ, விழுந்தவரை நீ தூக்குகிறீ. தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீ, விழுந்தவரை நீ தூக்குகிறீ. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. எல்லாமே என் தகப்பன் நீதானையா. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றீ. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றீ. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, பாடுவோம் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்து கொள்வி. நம்பிக்கையோடு ஆமென். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா. ஓ ஆமென். என் தகப்பன் நீதானையா. தெய்வமே ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அப்படின்னா அதுல இல்லாதது ஒண்ணுமே. இந்த உண்மையை புரிஞ்சதுனால தான் தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க அதை நம்புறீங்களா? உங்க விசுவாசம் எவ்வளவு இருக்குங்கிறத இந்த வசனத்தை மையமா வச்சு சொல்லி கர்த்தரை துதிக்க போறோம். ஆமென். ஒருவேளை உங்க சரீர ரீதியா நீங்க பலவீனமா இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அந்த சரீர பலவீனத்திலிருந்து நீங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எனக்காக
அவர் சீக்கிரம் என்ன அவர் பலப்படுத்துவார். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலை, வரவுக்கு மிஞ்சின செலவு அதிகமாக இருக்கிறதுனால தேவை பற்றாக்குறை இப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்காக அப்புறம் தேவையையும் அவர் சந்திப்பார், மீதமும் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இப்போ இருக்கிறத பார்த்தா சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சேமித்து வைப்பதற்கு என்ன இல்லை, பிள்ளைகளுக்குன்னு சேர்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் சவதரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதை விசுவாசித்து நல்ல ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி எதிலெல்லாம் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் நம்புறீங்களோ அதை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் இந்த மனுஷன் கண்களில் தயவை எனக்கு நீங்கள் கட்டளையிடுவீங்கப்பா. இந்த வாரத்தில் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டியது இருக்கு, இந்த இடத்திற்கு நான் போக வேண்டியது இருக்கிறது. நான் போகும்போதே எனக்கு முன் சென்று நீங்க எனக்காக கோணலானதெல்லாம் செவையா மாத்திருவீங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. நிச்சயமா அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். இருளில் இருந்து வெளிச்சத்தை அவர் படைக்கும் போது ஆமென், அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்து அவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறவர். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா ஆண்டவருக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் அதை நம்பி ஸ்தோத்திரம் பண்ணணும். சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு 3 விஷயத்தை நினச்சிக்கோங்க. இந்த ஆறாவது எத்தனை விஷயம்? 3 விஷயத்தை நினச்சி 3க்கும் 100 ஸ்தோத்திரம் சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரன்னு ஒரு 100 ஸ்தோத்திரம். அடுத்தது ஒன்று இப்படி 3 காரியத்தை உங்கள் மனசில் இப்போ நீங்கள் நினச்சி இந்த ஆராதனையில் கர்த்தரை இப்படி அறிக்கிட்டு பாருங்க. இந்த வாரம் நீங்கள் கடந்து போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது சாட்சியாக சொல்லுவீங்க, நான் எந்தெந்த காரியத்தை கர்த்தர்ட்ட சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனனோ அதையெல்லாம் வாய்க்க பண்ணினார். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசில் ஆவியில் கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறத சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, இது அப்படியே யோசித்து கொண்டிருக்கிற நேரம் இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிற நேரம், உங்களுக்காக கர்த்தர் அற்புதம் செய்ய போகிற நேரம். நம்பிக்கையோடு ஒரு 3 காரியங்கள் உங்க மனசுல வரட்டும், உங்க எண்ணத்துல வரட்டும். அதை வந்த உடனே அதை சொல்லி இந்த காரியத்தை எனக்காக நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Thank you Jesus. ஓ, நீ நல்லவர், நீ பெரியவர், நீ உன்னதமானவர். Thank you Jesus. அந்த 3 விஷயத்தை நீங்க யோசித்து சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயம் அதை செய்வார்னு நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்க கைவிடப்படுவது இல்லை, உங்களை கர்த்தர் கலங்க விட மாட்டார். Thank you Lord. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க. எனக்காக யாவையும். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும்
பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க, எனக்காக தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடம் ஆனவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமானவர், எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்த முடிக்க நம்பிக்கையோடு ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கடப்பதற்கு கடலிலேயே வழியை உண்டாக்கினவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. 40 வருடங்கள் வஸ்திரம் பழசாகாம, கால் வீங்காம, பாதரட்சை பிஞ்சு போகாம மன்னாவை கொடுத்து ஆதரித்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் உங்களை அந்த ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? இவ்வளோ பெரிய தேவன் எனக்கு துணையா சொந்தமா இருக்கும்போது எனக்காக நீங்க எல்லாம் செய்வீங்கப்பா, அதை நான் நம்புறேன்னு மட்டும் சொல்லிருக்கேன். என் மனசார நான் அதை நம்புறேன்ப்பா. உங்களால செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், உங்களால செய்யக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை ஆண்டவர். எல்லாவற்றையும் எனக்காக நீர் செய்கிறவர், என் குடும்பத்திற்காக செய்கிறவர், என் பிள்ளைகளுக்காக செய்கிறவர், என் கைகளின் கிரியைகளின் ஆசீர்வாதங்களுக்காக செய்கிறவர், என் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு செய்கிறவர். நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.